ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபீட்பேக் எப்படி கொடுக்குறது எஸ்பிஐவில் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு எஸ்பிஐ போர்ட்டல் .org.in அந்த சைட்டுக்கு வந்தாச்சுனுங்க. நம்ம இப்போ லாகின்றதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஐடியை பாஸ்வேர்டு சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஐடியை ஓப்பன் பண்ணிங்க. இப்போ பாருங்க, இந்த ஐடி ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா டவுன்லைனில் பாருங்க கஸ்டமர் ஃபீட்பேக்னு இருக்கு பாருங்களா. இந்த கஸ்டமர் ஃபீட்பேக்ன்றதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ் போயிடுச்சு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அடியில் வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாஃப் ஐடி, உங்கள் நேமு, செலக்ட் யுவர் கம்பெனி. ஆல்ரெடி ரெண்டு கம்பெனி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா. ஒன்று வந்து பைமோடு எஜுகேஷன் இருக்கு. நம்ம இப்போ வந்து பைமோட கிளிக் பண்ண போகிறோம். செலக்ட் கம்பெனி பை மோடு. கிவ் யுவர் த ரேட்டிங் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் 3 ஸ்டார் அப்படின்றத கொடுக்கணும். கிளிக் பண்ணதுன்னு நீங்கள் எனி உங்களோட ஒப்பீனியன்ஸு நான் வந்து 5 ஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஃபீட்பேக் அபவுட் கம்பெனி அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கம்பெனி பற்றி ஃபீட்பேக் என்ன கொடுக்குறீங்க அப்படின்றது தான். பரவாயில்ல, பர்ச்சேஸ் பண்ணுறது சூப்பராக இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக டெலிவரி பண்ணணும். இந்த ஷாப்புக்கும் அங்கே இருக்கிற லொக்கேஷனுக்கும். இப்போ லோக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெர் டே 1 டேல மார்னிங் கொடுத்தா ஈவினிங் டெலிவரி பண்ணலாம். அதர் டிஸ்ட்ரிக்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2-3 டேஸ் அந்த மாதிரி மேக்ஸிமம் 7 டேஸில் டெலிவரி கொடுக்குறாப்புல இருந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் நான் வந்து ஷார்ட்டாக இதில் ஃபீட்பேக்கு கொடுத்துருக்கேன். ஃபீட்பேக்கு கொடுத்துட்டு ஐ யூஸ் டு ரெக்கமெண்ட் டு அதர்ஸ், அதாவது அதர் பர்சனுக்கு நீங்க இதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. எஸ் ஆர் நோன்றத நீங்க கொடுக்கணும். ஆல்ரெடி ப்ராடக்ட் நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, அதனால நான் இதை எஸ்ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? அப்படியே சப்மிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட்பேக் கொடுத்தாச்சு, எஸ்ன்னு கொடுத்தாச்சு. இதை சப்மிட் பண்ண போகிறோம். சப்மிட் பண்ணதும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துருச்சு. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வந்துச்சு. இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.